இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஆண்டவரை கொண்டாடும் பொழுது, சகோதரன் தினகரனுக்காக ஆண்டவரை கொண்டாடும் போது அந்த அவர் மீது இருக்கும் கிருபை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது, பெருகிக் கொண்டே இருக்கிறது. இந்த தேசத்தில் இன்னும் 140 கோடி மக்கள் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும். நம்மை அதற்கென்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆகவே தைரியமாக போகும். சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இந்த நாளிலும் கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஒரு புது யுகத்தை நமக்கு கொடுக்கிறார் என்று விசுவாசித்து நாம் இந்த கிருபை வரங்களை நாம் உறுதிப்படுத்தி கொண்டு முன்னே செல்வோம். தைரியமா இருக்கு. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதான உடன்படிக்கை நெல்லை பெயராமலும் இருக்கும். முதலில் பெரிய பெரிய மீட்டிங் எல்லாம் டிஜிஎஸ் தினகரன் தான் போடுவார். அவர் பீச்சில் பெரிய மீட்டிங் போடுவார். அங்கே பல ஆயிரம் மக்கள் வருவாங்க. அவர் அந்த மீட்டிங்கில் பேர் சொல்லி அழைத்து, உங்கள் வியாதி குணமாகுது, ஹார்ட்டு ஃபெயிலியர் சரியாகுது, கிட்னி ஃபெயிலியர் சரியாகுது, கட்டி மறைகிறது, இப்படியெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்டு சொல்லுவார். அப்போ மக்கள் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டில் ஓடுவாங்க. ஓ, அதிசயங்கள் அற்புதங்களையும் டிஜிஎஸ் தினகரன் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் ஓடுவாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த காலத்தில் 30 வருஷத்துக்கு மேலே இந்த மாதிரி டிவியெல்லாம் நிறைய பேர் எல்லார் வீட்லையும் கிடையாது. டிவி கிடையாது, யூடியூப் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ வைக்கிறாங்க மீட்டிங். யாருன்னா போகிறாங்க பார்த்தீங்களா, அதிக அளவு போக மாட்டாங்க. எல்லாம் இன்றைக்கி செல்ஃபோன்லேயே பார்த்துக்குவாங்க. அதனால செல்ஃபோன் இல்லாத காலத்தில் எல்லாம், யூடியூப் இல்லாத காலத்தில் இவர் மீட்டிங் வைப்பார். பல ஆயிரம் மக்கள் ஓடுவாங்க, பஸ்ஸை பிடிச்சி ஓடுவாங்க கஷ்டப்பட்டு. அப்புறம் ராத்திரி 8:30 அப்படி 8:30க்கு இப்போ தான் முடிப்பார். அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வருவாங்க. நானும் போயிருக்கேன். இந்த அம்பத்தூர்லேருந்து நானும் பஸ்ஸு பிடிச்சி போய் இரவில் பஸ்ஸு அந்த ரஷ்ஷில் வந்திருக்குறேன். இது மாதிரி அங்கே பெரிய பெரிய மீட்டிங்கெல்லாம் டிஜிஎஸ் தினகரன் வைப்பார். அவர் மறைந்த தினத்தை பால் தினகரன் இன்னைக்கு கல்லறையில் நின்று பேசுகிறார். 140 கோடி மக்களை நம்ம சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அப்பா வந்து ரொம்ப இந்தியாவுக்காக, ஒவ்வொரு தனி மனிதனுக்காகவும் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணார். நாமளும் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாகவும் இரக்கமாகவும் பேசுகிறாரு பால் தினகரன். இப்போது இவர் ஊழியங்கள் பெருகி போச்சு. ஏன்னா பெரிய அளவில் ஒரு கொடிகட்டி பறந்த காலம் இருக்குது. தினகரன், பால் தினகரன், ஸ்டெல்லா ரமலா, கொடிகட்டி பறந்த காலங்கள் எல்லாம் இருக்குது. பல கோபுரங்களை அவங்க உருவாக்குனாங்க, பல ப்ரேயர் சென்டர்ஸ். அப்படி பெருமைப்பட்டுக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் இத்தனை கோபுரங்களை கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதிகரிச்சிச்சு, நம்முடைய ஊழியம் விஸ்தாரமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல தான் இன்னைக்கு மருத்துவமனைகளும் அதிகமாயிடுச்சு. இப்போது டிஜிஎஸ் தினகரன் பேர் சொல்லி கூப்பிட்டாரு, சுகப்படுத்தினாரு அப்படின்னு ஓடினாங்க. இப்போ டிஜிஎஸ் தினகரனும் போயிட்டாரு, அதை பிரசங்க கேட்ட மக்களும் போயிட்டாங்க. இப்போ நம்ம இதில் யார் வந்து பேர் சொல்லி சுகப்படுத்துறது? அங்கே அந்த நேரத்தில் சுகப்படுத்தே இல்லை, அது வேறு விஷயம். நான் அவர் சொல்லி மக்களுக்கு சுகமாச்சான்றது ஒரு கேள்விக்குறி தான். அது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயம். அதனால் இப்போ டிஜிஎஸ் தினகரனும் போயிட்டாரு, அந்த கேட்ட பிரசங்க கேட்டவங்களும் போயிட்டாங்க. இப்போ யார் சுகம் கொடுக்குறது? நமக்கு வியாதிகள் வந்துட்டு தான் இருக்குது, வலிகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ நமக்கு யார் சுகத்தை கொடுப்பது? பைபிள் என்ன சொல்லுது? அவங்க சுகத்தை பெற்றிருக்குங்க. எப்படி? அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து ஆரோக்கியத்தை அடையுங்க. அதுக்கு தான் வழி சொல்லுது. ஏன்னா எந்த மனுஷனையும் நம்பாத, எந்த மனுஷனையும் நம்பி உங்களுடைய வாழ்க்கையை போக்கிக்காதீங்க, வீணாக்கி கொள்ளாதீர்கள், உங்களை ஆரோக்கியத்தை நீங்கள் கெடுத்து கொள்ளாதீங்க. இந்த மனுஷன் இன்னைக்கு இருப்பாரு, நாளைக்கு போயிடுவாரு, டாட்டா காட்டிட்டு என்ன, அதுக்கப்புறம் நீங்க தான் கஷ்டப்படணும். அதனால தான் பைபிள் சொல்லுது, எல்லாருமே அவங்கவுங்க ஆரோக்கியத்தை அவங்கவுங்க கையில் கொடுத்துட்டாரு. நம்முடைய ஆரோக்கியம் நம் கையில் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்தாச்சு. இனிமே இதை தவிர வேற வழி கிடையாது. எந்த மனுஷனை நம்ப முடியாது. பால்தினரை நம்ப முடியாது, அவங்க அப்பா டிஜிஎஸ் நம்ப முடியாது, அவங்க அம்மா ஸ்டெல்லா தினகரன் நம்ப முடியாது. என்ன, யாரையும் இனிமேல் நம்பாதன்னு சொல்லுது பைபிள். நான் சொல்லலை, யாரையும் நம்பாத, உன் பாச நம்பாத, பெரிய எவாஞ்சலிஸ்ட், பெரிய தீர்க்கதரிசி யாரையும் நம்பாத, உனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுது இந்த பைபிள். உனக்கு ஒரு மனிதனுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் படிச்சுட்டு தான் மனுஷனை படைக்கிறார். தண்ணி, காற்று, நெருப்பு எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் மனுஷனை, மனிதனுக்கு தேவையானதெல்லாம் படைச்சிட்டு தான் மனுஷனை படைக்கிறார் கர்த்தர்.
அதனால இந்த உயிர் பிழைக்கக்கூடிய நம்முடைய ஆரோக்கியத்தை அடையக்கூடிய வழியை அவர் எல்லாத்தையும் வச்சுட்டார். அதை நம்ம ஃபாலோ பண்ணலை. இன்னைக்கு மனுஷனையே நம்பி நிற்கும். டிஜிஎஸ் தினகரன் நம்பினோம் ஒரு காலத்தில், இப்போ பால் தினகரன் நம்புகிறோம், இப்போ ஸ்டெல்லா ரமோலா வேற வந்துட்டாங்க, அவங்க வீட்டுக்காரர் டேவிட்சன் வேற வந்துட்டாரு. எல்லாரையும் நம்பி இன்னைக்கு நம்ம மோசம் போயின்னு இருக்கோம். வேற ஒன்றும் கிடையாது, வேற ஒரு விஷயமும் இங்கே நடக்கலை. ஏன்னா அவருடைய ஊழியம் இன்னைக்கு உலக அளவில் போயிடுச்சு. எல்லா ஊருக்கும் போயிட்டு எல்லாரும் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. எது குறைஞ்சிது? வறுமை குறைஞ்சிதா? வியாதி குறைஞ்சிதா? இவங்க ஊழியம் எப்படி பெருசாச்சோ அது போல தான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலெல்லாம் அதிகமாச்சு. ஹாஸ்பிட்டல் இங்கே குறைஞ்சிருக்கா? தெருக்கு தெருக்கு ஹாஸ்பிட்டல், தெருக்கு தெருக்கு சர்ச்சு, தெருக்கு தெருக்கு கோபுரங்க, இப்படி தெருக்கு ஒயிட் ஷாப்பு அது கொடுத்தா விரிவடைஞ்சிடுச்சு. என்ன கொலை அது கொடுத்தா அதிகமாகிடுச்சு. ஏன் இவர் கட்டுப்படுத்திட்டாரா? இவருடைய ஜீசஸ் கால்ஸ் பிரசங்கம், ஜீசஸ் கால்ஸ் ஊழியம், ஏசு அழைக்கிறார் ஊழியம், எங்கள் உலகமெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னோடனே அதே மாதிரி தான் இன்னைக்கு மற்ற விஷயங்களும் உலக அளவில் இருக்குது. எது குறைஞ்சது? எந்த பிரச்சனை தீர்வாச்சு? இன்னைக்கு நாம தான் நம்முடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பிரயோஜனமான வாழ்க்கையா, நம்முடைய ஆரோக்கியத்தை நாம பெற்றுக்கொண்டு நம்முடைய சந்ததியும் பிள்ளைகளையும் நாம சரியான வழியில நம்ம கொண்டு போனோம். ஆக்கப்பூர்வமான வழியில. யாரையும் நம்பாத எனது வேதம். இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. யாரையும் நம்பாத, அவங்கெல்லாம் ஏமாத்துக்காரங்க அப்படின்னு சொல்லுது இந்த பைபிள். தன்னுடைய சுயநலத்திற்காக பேசுவாங்க, காசுக்காக பேசுவாங்க. இன்னைக்கு இந்த பால்தினர் போன்றவர்களில் அவர்களை நம்பாத அப்படின்னு சொல்லுது இந்த பைபிள். இது போல ஆட்கள் நிறைய பேர் வந்துனே இருக்காங்க புதுசா. யாரையும் நம்பாத, உன்னை நம்பு, பைபிளை நம்பு, பைபிளை சொல்லிக்கிற ரகசியத்தை நம்பு, மறைபொருளை நம்பு, அதை ஃபாலோ பண்ணு. அப்போது நீயும் உன் வீட்டாரும் உயிர் பிழைப்பீர்கள், வேறு வழி இல்லை என்கிறது இந்த பைபிள். எனவே நம்ம யாரையும் நம்புறதுல இங்கே பிரயோஜனமே கிடையாது. அவர் பெரிய பாஸ்டர், அவருக்கு வல்லமை இருக்குது, அவர் நல்லா டை அடிச்சுட்டு வந்து இங்கே பிரசங்கம் பண்றாரு, அவர் தான் பரிசுத்தவான். அவர் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா? மோகன் சில அவரால் என்ன முடியும்? என்ன பிரச்சனையை தீர்த்தார் இன்னைக்கு? இந்த மாதிரி ஒரு வெற்றி வேலை நடந்துக்குது. இந்த வேதத்தை வச்சு ஒரு வெற்றி வேலை. நம்முடைய வாழ்க்கை வேணா போச்சு. இவங்க வேதத்திலிருந்து வெற்றி விளக்கத்தை கொடுத்ததுனால நம்முடைய வாழ்க்கை இங்கே வீணா போச்சு. வேற ஒன்றா யாரும் காரணம் கிடையாது, இவங்க தான் காரணம். இந்த பாஸ்டர்களோ, இந்த ஃபாதர்களோ, ஐயர்களோ, ஆயர்களோ நம்பி போன பாருங்க, இவங்க தான் ப்ராப்ளம். இவங்க பண்ண வேலை தான். இவங்க தான் நம்முடைய வறுமைக்கும் வியாதிக்கும் பிரச்சனைக்கும் காரணமானவர்கள் இவர்களே, வேற யாரும் கிடையாது. நாம இனிமேலாவது விழித்து கொள்ள வேண்டும். அவேர்னஸ், விழிப்படையுங்கள், புத்துணர்ச்சி பெறுங்கள், ஆரோக்கியமாயிருங்கள். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.